ரைட். ஸோ இதில் பாருங்க, 2025ஆம் ஆண்டுக்குரிய செகண்ட் டைம் பேப்பரில் ஸ்ட்ரக்சர் டிஸ்கஷன். ஸோ வறள்நில தாவரங்களில் காணப்படக்கூடிய இசைவாக்கம் அது உங்களுக்கு நோமலாக தெரியுதுடா. ஸோ வறள்நில தாவரங்கள் வந்து குழிகளில் அமைந்த இலைவாய் காணப்படும். சரியான குழிகளில் அமைந்த இலைவாய் காணப்படும். உயிரங்கிகளில் பல சிறப்பியல்புகள் இருக்குது. அக்கூட்டத்தில் அவதானிக்கக்கூடிய அங்கை கூட்டத்தில் அவதானிக்கக்கூடிய சிறப்பியல்பு என்று சொன்னவங்களுக்கு அந்த பாரம்பரியம் கூர்ப்புன்ற விஷயத்தை உங்களால என்ன செய்யலாம், அங்கை கூட்டத்தில் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அடுத்தது, தாவரங்களில் காணப்படும் தாழ்த்தும் வெள்ளங்கள் இணைவதன் மூலம் உருவாக்கப்படக்கூடிய இருசக்கரைட். அவ தாழ்த்தும் வெள்ளங்கள் சொல்லி இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த இருசக்கரைட்டுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இருசக்கரைட்டுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க. ரைட். இதுல தாழ்த்தும் விலங்குல இருக்கிற யார் உங்களுக்கு? மோல்டோஸும் லெக்டோஸும். சரி, இந்த மோல்டோஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா குளுக்கோஸ் ரெண்டு சேர்ந்து உருவாகுது. லெக்டோஸ் குளுக்கோஸும் கெலக்டோஸும் சேர்ந்து உருவாகுது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு இதுல வேற என்ன சொல்றார்? தாழ்த்தும் வெள்ளங்கள் இணைவதன் மூலம் என்னைக்குள்ள இதுல உங்களுக்கு என்ன நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தாழ்த்தும் வெள்ளங்கள் சொல்லக்குள்ள உங்களுக்கு தாழ்த்தும் வெள்ளம் இருக்கிறது மோல்டோஸும் லெக்டோஸும். அதனுடைய ஆக்கக்கூறுகள் யாரு? குளுக்கோஸும் கெலக்டோஸும் தான். ஸோ அதன் அடிப்படையில் தாழ்த்தும் வெள்ளங்கள் இணைவதன் மூலம் உருவாக்கப்படக்கூடிய இருசக்கரைட் ஒன்று பேரிடுங்கன்னு சொன்னா குளுக்கோஸும் கெலக்டோஸும். குளுக்கோஸும் கெலக்டோஸும் மாறது வந்து என்னது உங்களுக்கு லெக்டோஸா வரும். என்ன லெக்டோஸாக இருக்கு. சுக்ரோஸும் சுக்ரோஸும் மோல்டோஸா தான். அடே மோல்டோஸ் சரி, சுக்ரோஸ் 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 சரியா? இல்ல, சுக்ரோஸ் பிள்ளை லெக்டோஸ் தான் வரும். சரியானே? சுக்ரோஸ் பிள்ளை லெக்டோஸ் தான் வரும். சரியானே? ஸோ இந்த இது வந்து பிள்ளை. ரைட். அடுத்து பாருங்க, கட்டமைப்புக்குரிய புரதங்கள் தொழில். ஸோ உங்களுக்கு தெரியும் புரதங்கள் தானப்பா. புரதங்களை வந்து நாங்கள் நிறைய வகைகளாக பிரிப்போம். புரதங்களை நிறைய வகைகளாக பிரிப்போம். ஊக்கிக்குரிய புரதம், கட்டமைப்பு புரதம், சேமிப்பு, கொண்டு செல்லல், ஓமன்கள், சுருங்கக்கூடிய இயக்கம், அடுத்தது பாதுகாப்பு. இதில் வந்து கட்டமைப்புக்குரிய புரதம் சொல்லக்கூட கெராட்டினும் கொலாஜனும் வரும். ஸோ இந்த கெராட்டின் எடுத்தீங்கன்னு சொன்னால் உலர்தலில் இருந்து தடுத்தல் என்ற தொழிலை செய்யும். கொலாஜன் எடுத்தீங்கன்னா வலிமையும் ஆதாரத்தையும் வழங்கும். அதே மாதிரி யூனிட் 5ல போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா கொலாஜன் வலிமையும் வளையும் தன்மையும் வழங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா எடுத்துக்கொள்ளணும். ரைட். அப்போ உங்களுக்கு இதுல கட்டமைப்புக்குரிய புரதங்கள்னு சொல்லக்குள்ள கெராட்டின் என்ன செய்யும்? உலர்தலில் இருந்து தடுத்தல். கொலாஜன் என்ன செய்யும் சொன்னா வலிமை ஆதாரத்தை வழங்கும். சரிதானே? உலர்தலின் பாதுகாப்பு, வலிமை ஆதாரம் வழங்குறது. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க, டிஎக்ஸ்ரைபோ நியூக்ளியோசைட். உங்களுக்கு தெரியும், முதலாவது நியூக்ளியோசைட்ன்றது என்னன்னு சொன்னா பாஸ்பேட் கூட்டமற்ற நியூக்ளியோடைட்டை தான் நியூக்ளியோசைட்னு சொல்றது. பாஸ்பேட் கூட்டம் இல்லாதது. அப்ப டிஎக்ஸ்ரைபோ நியூக்ளியோடைட் என்ற அர்த்தம் என்ன உங்களுக்கு? அதுல டிஎக்ஸ்ரைபோஸ் வெள்ளம் இருக்குது, அடினின், தைமின், குவானின், சைட்டோசின் ஆகிய நைதரசன் மூலங்கள் இருக்குது, பாஸ்பேட் கூட்டம் இருக்குது. இப்ப டிஎக்ஸ்ஒய்போ நியூக்ளியோசைட் என்ற அர்த்தம் என்ன? அவ்வளோத்துலயும் இருந்தோம் ஒரு பாஸ்பேட் கூட்டத்தை இல்லாமக்கினா சரி. அப்ப நீங்க கொடுக்க வேண்டியது பாஸ்பேட் கூட்டத்தை கொடுக்க கூடாது கட்டாயமாக. நீங்க கொடுக்க வேண்டியது டிஎக்ஸ்ரைபோஸ் வெல்லம். இங்க வருங்க, டிஎக்ஸ்ரைபோஸ் வெல்லம் கொடுக்கணும். அடுத்தது ஏடிசிஜி, இந்த 4 நைதரசன் மூலத்தையும் கொடுக்கணும். நைதரசன் மூலம் தனி எழுதி நீங்க டப்பல, பிகாஸ் நைதரசன் மூலத்துல யுராசிலம் வரலாம் தானே. ஆனா டிஎக்ஸ்ரைபோஸ் சொல்லப்படும் உங்களுக்கு கட்டாயமா ஏடிசிஜி இந்த 4 கொடுக்கணும். யுராசில் வராது. அப்ப அந்த 4ஐயும் மென்ஷன் பண்ணி இந்த 4 நைதரசன் மூலம் தான் இருக்கணும்ன்றது நீங்க சொல்லணும். ரைட். அடுத்து பாருங்க, டிஆர்என்ஏ. ஸோ டிஆர்என்ஏ எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க, டிஆர்என்ஏ எடுத்தீங்கன்னு சொன்னா ஒன்று 3 தடமுள்ள ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது இவருடைய தனித்துவமான இயல்பு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அமினோ அமிலங்களை காவிக்கொண்டு செல்றது அவருடைய தனித்துவமான இயல்பு. கேட்கிற என்ன தனித்துவமான இயல்புகள் 2 தருக. அப்ப அதன் அடிப்படையில் அமினோ அமிலங்களை காவுறது 3 தடமுள்ள கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. சரியான? ரைட். அடுத்தது வந்து கல்சியம் 2+ அயன்கள் தொழிலுக்கும் புண்ணங்கத்துக்கும் வந்திருக்கிறார். ரைட். உங்களுக்கு தெரியும் தொழில வந்து கல்சியம் 2+. ஸோ கல்சியம் 2+ எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அழுத்தமான அகமுதல் சிறுவலை என்ற தொழிலாக இருக்கும். இங்க பாருங்க, அழுத்தமான அகமுதல் சிறுவலையில வந்து கல்சியம் 2+ அயன்களை சேமிக்கிற வேலையை செய்யும். கார்போஹைட்ரேட் அனுசேவத்தை செய்யும். நச்சு நீக்கல்ல ஈடுபடும். அதே மாதிரி வந்து கடத்தல் புடக உற்பத்தி. சரிதானே? ரைட். உங்களுக்கு இதுல அழுத்தமற்ற ஈயாருக்கும் அழுத்தமான ஈயாருக்கும் பொதுவான தொழிலாக பார்த்தீங்கன்னு சொன்னா கடத்தல் புடகங்கள் உற்பத்தி செய்யறது தான் பொதுவான தொழில். இங்க பாருங்க, கடத்தல் புடக உற்பத்தி, இங்கேயும் கடத்தல் புடக உற்பத்தி. ஸோ பொருத்தமா என்ன பொதுவான தொழிலாக இருக்கும்னு சொன்னா வந்து அது கடத்தல் புடக உற்பத்தியாக இருக்குது. சரியான? ரைட். அப்ப கல்சியம் 2+ அயன்களை சேமிக்கிறது வந்து உங்களுக்கு இதுல எஸ்சிஆராக இருக்கும். எஸ்சிஆராக இருக்கு. ரைட். அதே மாதிரி விலங்கு கிழங்களின் வடிவத்தை பேணுதல். நான் உங்களுக்கு படிப்பிச்சேன்னா களத்தின் வடிவத்தை பேணுறதுல 2 பேர் இருப்பாங்க. ஒன்று விலங்கு கிழங்குன்னு சொன்னா விலங்கு கிழங்கின் வடிவத்தை பேணுன்னு சொன்னா உங்களுக்கு அது வந்து
பிரதானமாக விலங்கு கிணங்கள்ல குளியவன் கூடுதான் உங்களுக்கு என்ன செய்வாருன்னு சொன்னா வந்து களத்தின் வடிவத்தை பேணுவார். ஆனா கிளச்சுவருக்குரிய தொழில் இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க, இங்க பாருங்க கிளச்சுவர். கிளச்சுவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிளச்சுவர்ல அவரும் என்ன செய்வார், கிள வடிவத்தை பேணுவார். அப்ப உங்களுக்கு அவன் ஸ்பெசிபிக்கா விலங்கு கிழங்களின் வடிவத்தை பேணுதல் சொன்னா நீங்க குளியவன் கூடன்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது ஈர்ப்பு விசைக்கு எதிராக தாவரத்தை நிமிர்த்தி வைத்திருத்தல். இது என்ன திரு தொழில், இங்க பாருங்க. ஈர்ப்பு விசைக்கு எதிராக தாவரத்தை நிமிர்த்தி வைத்திருத்தல் கிளச்சுவர் என்ற தொழிலாக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது கொழுப்பமிலங்களை வெள்ளங்களாக மாற்றுதல். ரைட். உங்களுக்கு தெரியும் பெராக்சிசோம், அதுல சிரத்தல் அடைந்த பெராக்சிசோம், ஸ்பெஷலைஸ்டான ஒரு பெராக்சிசோம் வந்து இங்க பாருங்க. சிரத்தல் அடைந்த பெராக்சிசோம்கள் கிளையாக்சிசோம்கள் சொல்லப்பட போகுது. இந்த கிளையாக்சிசோம்கள் என்ன செய்ய போகுது, இந்த கொழுப்பு சேமிக்கும் இழையங்கள்ல காணப்பட்டு கொழுப்பமிலங்களை வெள்ளங்களாக மாற்ற வேலையை செய்யும். அப்ப கொழுப்பமிலங்களை வெள்ளமாக மாற்றுறது வந்து பெராக்சிசோம் இல்ல, கிளையாக்சிசோம் என்று எழுதணும். பெராக்சிசோம் எழுதினா மார்க்ஸ் இல்ல, கவனமா. ரைட். அப்ப அது முடிஞ்சு. அடுத்தது விலங்கு கிளமொன்றில் முதலுரிமை சவ் எடுத்தீங்கடா. நோமலா ஒரு முதலுரிமை சவ் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல பொஸ்போலிபிட் இருக்கும், புரோட்டீன் இருக்கும். அதுல விலங்கு கிழமைன்னு சொன்னா ஸ்பெஷல் அவங்களுக்கு என்ன இருக்கும், அதுல கொலஸ்ட்ரால் இருக்கும். அவன் எதிர்பார்க்கிற இந்த கேள்வியில கொலஸ்ட்ரால் அவர் கொடுக்குறாரான்னு இங்க பாருங்க. பொஸ்போலிபிட், புரதம், கொலஸ்ட்ரால் இந்த மூன்றும் கொடுக்குறாரான்னு சொல்லி பார்த்துட்டான். அவன் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கான். விளங்குதா? ரைட். அடுத்தது விலங்கு கிழங்களில் காணப்படக்கூடிய கிளை கொண்ட சேமிப்புக்குரிய கூடு. ரைட். உங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னு சொன்னா, கார்போஹைட்ரேட்டுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டுகள் நாங்கள் வகைப்படுத்துறாங்க என்னண்டு, அவற்றின் தொழில்களின் அடிப்படையில வந்து சேமிப்புக்குரியது, கட்டமைப்புக்குரியன்னு சொல்லி நாங்க பிரிக்கிறோம் நாங்க. சரிதானே? அதே மாதிரி இதுல சேமிப்புக்குரியதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மாப்பொருளும் கிளைகோஜன் பெறுவார். கட்டமைப்புக்குள்ள செலுலோஸ், அரைச்செலுலோஸ், பெக்டின் இந்த 3 பேரும் வருவாங்க. ரைட். நேர்கோட்டு வடிவத்துல உங்களுக்கு செலுலோசும் அமைலோசும் வருவாங்க. கிளை கொண்ட வடிவத்துல கிளைகோஜன், அமைலோபெக்டின், அரைச்செலுலோஸ் வருவாங்க. இந்த அமைலோசும் அமைலோபெக்டினும் சேர்ந்துதான் உங்களுக்கு மாப்பொருளா வரும். விளங்குதா? அமைலோசும் அமைலோபெக்டின் இந்த மாதிரி மொரோட்டோ பேப்பர்ல இந்த கேள்வி வந்ததா? அமைலோசும் அமைலோபெக்டினும் சேர்ந்துதான் உங்களுக்கு மாப்பொருளா வரப்போகுது. சரிதானே? சோ மாப்பொருள் நேர்கோட்டு வடிவமாகவும் இருக்கும், கிளை கொண்ட வடிவமாகவும் இருக்கும். ஆனா விலங்குகள்ல சேமிப்பு கிளைகோஜனை பொறுத்த வரைக்கும் அவர் கிளை கொண்ட வடிவமா இருக்கும். ரைட். அதே மாதிரி கட்டமைப்பு சார்ந்தாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலுலோஸ், அரைச்செலுலோஸ். இதுல செலுலோஸை பொறுத்த வரைக்கும் அவர் தாவரங்கள்லையும் கலைச்சுவர் கூறாக இருப்பார், குளோரோபைட்டாக்கள்லையும் கலைச்சுவர் கூறாக இருப்பார். அவர் நேர்கோட்டு வடிவம். அரைச்செலுலோஸ் தாவரங்கள்ல மட்டும்தான் இருப்பார், அங்க அவர் கலைச்சுவர் கூறாக இருப்பார். அவர் கிளை கொண்ட வடிவம். சோ இதுல உங்களுக்கு கேள்வி என்ன, விலங்குகளில் காணப்படக்கூடிய கிளை கொண்ட, அப்ப இங்க பாருங்க கிளை கொண்டதுல வந்து உங்களுக்கு கிளைகோஜன் இருக்குது. இது விலங்குகளில் சேமிப்பு தானே? இங்க பாருங்க விலங்குகளில் சேமிப்பு கிளைகோஜன். ரைட். அப்ப அது கிளைகோஜன். தாவரங்களில் மட்டும் காணப்படும் கட்டமைப்பு கூறு. அப்ப தாவரங்கள்ல மட்டும் காணப்படணும்னு சொன்னா அரைச்செல்லுலோஸ். கட்டமைப்பு கூறு நேர்கோட்டுக்குரிய சொன்னா நேர்கோட்டுக்குரிய கட்டமைப்புல செல்லுலோஸ் மட்டும் தான் வருவார். ஆனா செல்லுலோஸ் பிரச்சனை என்ன, இங்க பாருங்க. செல்லுலோஸ் பிரச்சனை என்ன, இங்க பாருங்க. இதுல பாருங்க செல்லுலோஸ் தாவரங்களினதும் குளோரோபைட்டாக்களினதும். அப்ப தாவரங்கள்லையும் குளோரோபைட்டாக்களையும் தான் அவர் என்ன கட்டமைப்பு கூறு கூறு. அப்ப அவர் கேட்கிற கேள்வி என்ன, நேர்கோட்டுக்குரிய கட்டமைப்பு அந்த அப்படி வரக்கூடாது. கிளை கொண்ட கட்டமைப்புக்குரிய கூடுன்னு சொன்னா அரைச்செலுலோஸ் தாவரங்கள்ல மட்டும்தான் அவர் காணப்படுவார். இங்க பாருங்க அரைச்செலுலோஸ், அரைச்செலுலோஸ் தாவரங்கள்ல மட்டும்தான் இருப்பார். தாவர கிளைச்சுவரில் அரைச்செலுலோசு. விளங்குதா? ரைட். அடுத்தது ஒளித்தொகுப்பில் ஒட்சியேற்ற முகர்வாகவும் இலத்திரன் காவியாகும். இதுல வந்து உங்களுக்கு அந்த நியூக்ளியோடைட்டுகளை பத்தி அவன் கதைக்கக்குள்ள வந்து இதை பத்தி தெளிவாக வச்சிருக்கான். பின்னுக்கு உங்களுக்கு அதுல எடிஷனலா 3 நியூக்ளியோடைட் பத்தி கழிச்சிருக்கிறான். ஒன்று 4 ஏடிபி, என்ஏடி பிளஸ், என்ஏடிபி பிளஸ், எஃப்ஏடி. ரைட். இதுல ஏடிபி உங்களுக்கு தெரிந்த யூனிவர்சல் எனர்ஜி கேரியராக இருப்பார். என்ஏடி பிளஸ், என்ஏடிபி பிளஸ், எஃப்ஏடி. இவ்வளவு பேரும் எடுத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பேருக்கும் 3 தொழில்கள் பொதுவாக இருக்கும். என்ன? துணை நொதியமாக செயற்படுறது 3 பேருக்கும் இருக்குது. இலத்திரன் காவியாக திருப்புறது 3 பேருக்கும் இருக்குது. சரியா? ஒட்சியற்றும் கருவியாக திருப்புறது 3 பேருக்கும் இருக்குது. இதுல கவனம் இருங்கோ. துணை நொதியம், இலத்திரன்காவி 3க்கும் அப்படியே வருது. ஆனா ஒட்சியற்றும் கருவி என்ன கொள்ள அதை நாங்க 3 வகையாக பிரிக்கலாம். என்ன? ஒன்றோ சும்மா ஒட்சியற்றும் கருவி, ஒளித்தொகுப்பின் போது ஒட்சியற்றும் கருவி, சுவாசத்தின் போது ஒட்சியற்றும் கருவி. அப்ப சுவாசத்தின் போது ஒட்சியற்றும் கருவியாக திருப்புறது என்ஏடி பிளஸ் சுவாசத்தின் போது. ஒளித்தொகுப்பின் போது ஒட்சியற்றும் கருவியாக செயல்படுறது என்ஏடிபி பிளஸ். சும்மா ஒட்சியற்றும் கருவின்னு கேட்டான்னு சொன்னா எஃப்ஏடி. விளங்குதா? ரைட். அப்ப இந்த உங்களுக்கு வேறுபாடு கவனமா தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒளித்தொகுப்பில் ஒட்சியேற்றும் முகவர் என்ஏடிபி பிளஸ். என்ன? என்ஏடிபி பிளஸ். இலத்திரன் காவியாக செயல்படக்கூடிய நியூக்ளியோடைட் என்ன? என்ஏடிபி பிளஸ். ரைட். அப்ப அது உங்களுக்கு என்ன என்ஏடிபி, சாரி என்ன இதுக்கு என்ஏடிபி பிளஸ் தான் என்ன கேள்வி இதுல நியூக்ளியோடைட்
NADPHன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா NADP பிளஸ் வரணுமா? இதுல அவர் நியூக்ளியோடைட்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து NADP பிளஸ் ஒட்சியேற்றம் ஒட்சியேற்ற முகவராக இலத்திரன் காவியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு இதுல NADPH இல்ல NADP பிளஸ். சரிதானே? மெசேஜ் பண்றீங்களா? வெயிட்டா. Recording in progress. யாராச்சும் மெசேஜ் போட்டீங்க? ரைட். சரிதானே? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. கலக்கொள்கையில எல்லா கிழங்களும் முன்பிருந்த கிழங்களில் இருந்தே தோன்றின. இப்ப கலக்கொள்கை ஒருக்கா பார்த்துட்டு வரும். நாங்க அதை பார்க்கல தானே. ஸோ அதை ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். ரைட். ஸோ கலக்கொள்கை எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க, கலக்கொள்கையிலடப்பா 3 கதை இருக்குது. எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல கலங்களால் ஆக்கப்பட்டவை ஒரு கதை. அங்கிகளின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு கிளமாகும். 2024 ஃபர்ஸ்ட் MCQ. எல்லா கிழங்களும் முன்பிருந்த கிழங்களில் இருந்தே தோன்றுகிறது. ரைட். இதுல உங்களுக்கு இந்த களத்தின் வரலாறு எடுத்தா ஃபர்ஸ்டுக்கு கிளமண்டு பெயரிட்டது ரோபர்ட் ஹுக். சரியா? அடுத்தது வந்து அண்டன்வன் லிவன் ஹுக் என்ன செய்யறாருன்னு சொன்னா பாக்டீரியா யூக்ளினா மாதிரியான உயிருள்ள தனிக்கிழங்களை பயன்படுத்தி அவரை வந்து அந்த அங்கிகளை வந்து அவதானிச்சு அதை பதிவு செய்யறார். அடுத்தது 3 பேரை தான் நிற்குது, ஸ்லைடன், ஷ்வான், வேர்ஷோ. இதுல ஸ்லைடன் வந்து தாவரவியலாளர். அவர் என்ன செய்யறார்? தாவர இழையங்களை கற்று எல்லா தாவரங்களும் கிழங்களால் ஆக்கப்பட்டவை என்ற முடிவுக்கு வரார். ஷ்வான் விலங்கியலாளர், எல்லா விலங்கிலயங்களும் கிழங்களால் ஆக்கப்பட்டவை என்ற முடிவுக்கு வரார். இந்த ருடோல்ஃப் வேர்ஷோ தான் என்ன சொன்னவர் என்றா முன்பிருந்த கிழங்கள் களப்பிரிவடைவதாலேயே அனைத்து கிழங்களும் தோன்றினது. இந்த 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 கலக்கொள்கைகள் இந்த இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுது. எல்லா கிழங்களும் முன்பிருந்த கிழங்களில் இருந்தே தோன்றுகிறது. அதை சொன்னது யாரண்டா? ருடோல்ஃப் வேர்ஷோ. ருடோல்ஃப் வேர்ஷோ. ரைட். அடுத்தது அனைத்து கிழங்களினதும் அடிப்படையான இயல்புகள். ரைட். உங்களுக்கு பாருங்க, அனைத்து கிழங்களுக்குமான அடிப்படையான இயல்புகள் வந்து 4 இருக்குது. ஒன்று, எல்லா கிழங்களும் ஒரு தேர்வுக்குரிய தடையான முதல்வர் மின் சவால சூழப்பட்டிருக்கு. 2வது, கிழங்களினுள் சைட்டோசோல் எனப்படக்கூடிய ஒரு குறைபாயி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெலிமாரியான பதார்த்தம் இருக்கும், சைட்டோசோல். அந்த சைட்டோசோலுக்குள்ளதான் எங்களோட உபகல கூறுகள் என்றா புன்னங்கங்கள் இருக்கலாம், மென்சவால் சூழப்படாத உபகல கூறுகள் எல்லாம் அதுல தொங்கிய நிலையில் காணப்படும். அதே மாதிரி புரோக்கரியேட்டாவோ யூக்கரியேட்டாவோ பிறப்புரிமை பதார்த்தங்களான டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும். புரோக்கரியேட்டாக்கள்ல வட்ட டிஎன்ஏ, யூக்கரியேட்டாக்கள்ல நேரிய டிஎன்ஏ. சரிதானே? அதுவும் தெரியும். ரைட். எல்லா கிழங்களிலும் ரைபோசம் இருக்கும். புரோக்கரியேட்டாவோ யூக்கரியேட்டாவோ ரைபோசம் இருக்கும். ஆனா புரோக்கரியேட்டாவோ எடுத்தீங்கன்னு சொன்னா 70S ரைபோசம் மட்டும்தான் இருக்கும். யூக்ரியேட்டாக்களை பொறுத்த வரைக்கும் 70S இருக்கும், 80S இருக்கும். இந்த 70S ரைபோசம் யூக்ரியேட்டாக்கள்ல உங்களுக்கு 2 இடத்துல இருக்கும். எங்கடா? ஒன்று இளைமணி, இன்னொன்று பச்சை உருமணி. ரைட். 80S ரைபோசம் எடுத்தீங்கடா அவரை நாங்க 2ஆ பிரிக்கலாம். எப்படி? ஒன்று சுயாதீனமாக காணப்படக்கூடிய 80S ரைபோசம்கள், பிணைக்கப்பட்ட 80S ரைபோசம்கள். இந்த பிணைக்கப்பட்ட 80S ரைபோசம்கள் எடுத்தீங்கடா கரிச்சூழியில காணப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து உங்களுக்கு அழுத்தமெச்சாக முதல் சிறுவழியில காணப்படும். சரிதானே? ரைட். அப்ப அனைத்து கிழங்களுக்குமான அடிப்படை அளவுகள் 4. ஒன்று, எல்லா கிழங்களும் தேர்வுக்குரிய தடையான முதல்வன் சவால் சூழப்பட்டிருக்கும். அடுத்தது சைட்டோசோல் எனப்படக்கூடிய குறைபாய் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் காணப்படும். அடுத்தது பெருப்பெருமை பதார்த்தங்களான டிஎன்ஏ காவப்போது எல்லாமே எல்லா கிழங்களுக்குள்ளேயும் ரைபோசோம்கள் காணப்படும். ஸோ உங்களுக்கு அதன் அடிப்படையில் அவர் ஸ்கீம் அப்படித்தான் கொடுக்குறார். என்ன பாருங்க, அனைத்து கிழங்களும் தேர்வுக்குரிய தடையாக முதல்வன் சபை கொண்டிருக்கும். சரி. களத்தினுள் சைட்டோசோல் என அழைக்கப்படும். சும்மா எழுதக்குள்ள சைட்டோசோல் காணப்படும் பிள்ளை எப்படி எழுதணும்? சைட்டோசல் என அழைக்கப்படும் குறை திண்ம ஜெலி போன்ற பதார்த்தம் காணப்படும். அதுல அவன் ஃபுல் அழிகிறான். சைட்டோசோலில் தொங்கிய நிலையில் உபகல கூறுகள். அப்ப ஃபுல் அழிதனா தான் அவ்வளவுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுக்குறான்டா. விளங்குதான்? இவ்வளவும் எழுதணும். இங்க தொடங்கி இவ்வளவும் வரைக்கும் அவன் எழுதியிருக்கிறான். சைட்டோசோல் எனப்படக்கூடிய குறைதன்மை ஜெலி போன்ற பதார்த்தம் காணப்படும். அந்த ஜெலி போன்ற அந்த சைட்டோசோல்ல உபகல கூறுகள் தொங்கிய நிலையில் காணப்படும். இவ்வளவு வழினா தான் அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறான். அடுத்தது பெருப்பெருமை பதார்த்தமாக டிஎன்ஏ காவுகிறது. அனைத்து கிழங்கள்லையும் ரைபோசம் இருக்குது. சரி. ரைட். அடுத்தது களத்தில் பிணைக்கப்பட்ட ரைபோசம்கள். ஸோ ரைபோசம்களை கொஞ்சம் ஓடி போய் பார்த்துட்டு வருவான்டா கண்டு. இங்க பாருங்க. ரைபோசம். ரைட். ரைபோசம் எடுத்தீங்கன்னா இவர் வந்து உபகலக்கூறு. ஏன்னு சொன்னா இவர் கெலமென்சவால் சூழப்படாத கட்டமைப்பு. ரைட். அவ உபகலக்கூறு.
அடுத்தது இவர் புரத தொகுப்பை நிகழ்த்தக்கூடிய சரிதானே ரைட் இவர்ல ரெண்டு சப் யூனிட்ஸ் இருக்க போகுது இரண்டு சப் யூனிட்ஸ் இருக்க போகுது ஒன்று பெரிய உப அலகு இன்னொன்று சிறிய உப அலகு ரைட் ரைபோசோம்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேர் அழாக்கப்பட்டிருக்கும் RNA புரோட்டீன் இந்த ரெண்டு பேர் அழாக்கப்பட்டிருக்கும் ரைபோசோம்கள் இவை இரண்டு வகைகளில் காணப்படும் என்ன 70S 80S ரைட் இதுல புரோக்கரியேட்டாக்களின் குடியவர் எடுத்தீங்கன்னா 80S ரைபோசோம் மட்டும்தான் இருக்கும் அதுவும் அது சுயாதீனமாக இருக்கும் ரைட் யூக்ரியேட்டாக்களை பொறுத்த வரைக்கும் இளைமணி தாயம் பச்சை உருவத்தின் பஞ்சனை இங்கதான் 70S ரைபோசோம்கள் காணப்படும் 80S ரைபோசோம்கள் வந்து யூக்ரியேட்டாக்களில் மட்டும் காணப்படும் பாயிண்ட்ஸ் முக்கியமா 80S ரைபோசோம்கள் யூக்ரியேட்டாக்கள்ல மட்டும்தான் காணப்படும் அந்த பாயிண்ட்ஸ் எங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் ரைட் அடுத்தது இந்த 80S ரைபோசோம்களை நாங்க இருப்பின்ற ரெண்டு வகை பிரிக்கிறோம் ஒன்று சுயாதீன ரைபோசோம் இன்னொன்று பிணைக்கப்பட்ட ரைபோசோம் உங்களுக்கு தெரியும் சுயாதீன ரைபோசோம்கள் குளிய உருவில் கூட்டங்களாக இருக்கும் சுயாதீனமாக இருக்கும் ஆனா பிணைக்கப்பட்டது கரைச்சூழி அழுத்தமற்றாக முதலு சிறுவலை இந்த ரெண்டு கட்டமைப்பிண்டையும் மென்சவ்வின் மேற்பரப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் அப்ப பிணைக்கப்பட்ட ரைபோசோம் என்றது கரைச்சூழி அழுத்தமற்றாக முதலு சிறுவலை இந்த ரெண்டிண்டையும் மென்சவ்வின் மேற்பரப்பில் இணைக்கப்பட்டு காணப்படும் அப்ப அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா பிணைக்கப்பட்ட ரைபோசோம்கள் ஒன்று கரைச்சூழி இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று வந்து உங்களுக்கு கருமென்சாவு அதான் கருமென்சாவு அடுத்தது வந்து ஆர்இஆர் எழுதினா சரி சரி ரைட் அப்போ நீங்க கரிச்சூழி எழுதினாலும் பிரச்சனை இல்லை ரைட் கரிச்சூழி எழுதினா ஓகே ரைட் அடுத்த கேள்வி பாருங்க குளியவன் கூற்று நார்களில் காணப்படும் துணையான கட்டமைப்பு ரைட் இப்ப குளியவன் கூடு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல மூன்று கட்டமைப்புகள் இருக்கும் ஒன்று நுண்குழாய்கள் நுண்ணிலைகள் இடைத்தர இலைகள் சரி இதுல நுண்குழாய்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா அவருடைய உபாலகன்ன டிபியூலின் நுண்ணிலைகளின் உபாலகன்ன ஆக்டின் இடைத்தர இலைகளின் உபாலகன்ன கெராட்டின் பல்வேறு புரதங்கள்ல ஒன்று கெராட்டின் அப்ப இந்த கெராட்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் புரோட்டீன்ல 4 மட்டங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க புரோட்டீன்ல 4 மட்டங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க ஒன்று முதலான கட்டமைப்பு துணையான கட்டமைப்பு அதே மாதிரி புடையான கட்டமைப்பு அடுத்தது நாட்பகுதியான கட்டமைப்பு ஒவ்வொன்றுக்குமான உதாரணங்கள் கட்டாயம் துணையான கட்டமைப்பு எடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு 2 பேர் இருக்கிறாங்க அல்பா சுருளி பீட்டா பிளேட்டட் ஷீட் அல்பா சுருளிக்குள்ள வாரதுதான் கெராட்டின் பீட்டா பிளேட்டட் ஷீட்ல வாரது சிலந்தியின் பட்டினார் ரைட் அடுத்தது புடையான கட்டமைப்பு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள வரக்கூடியது அநேக நொதியங்கள் மயோகுளோபின் அதே மாதிரி அல்புமின் ரைட் இந்த மயோகுளோபின் என்றதார் உங்களுக்கு முள்ளந்தண்டுகளின் முள்ளந்தண்டி விலங்குகள்ல தசையில காணப்பட்டு ஆக்சிஜனை சேமிக்கிற தொழிலை செய்யறதுதான் இந்த மயோகுளோபின் யாமிரிக்கா யூனிட் 5 ரைட் அல்புமின் எடுத்தீங்கன்னு சொன்னா அல்புமின் இந்த வேலை இங்க பாருங்க அல்புமின்ல நீர்ப்பாய 2 அல்புமின் இருக்குது ஓவல்புமின் நீர்ப்பாய் அல்புமின் ஓவல்புமின் என்ன செய்யும் முட்டையில் சேமிப்பு புரதமாக இருக்கும் நீர்ப்பாய் அல்புமின் கொழுப்பமிலத்தை கொண்டு செல்லும் வேலையை செய்யும் விளங்குதா ரைட் அடுத்தது நாட்பாதையான கட்டமைப்படுத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கொலாஜன் ரைட் உங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து என்ன முள்ளந்தண்டுளிகள் அதே மாதிரி வந்து அனலிடாக்கள் சில அனலிடாக்கள்ல வாய்க்குள்ள கொண்டு செல்றது குருதியில காணப்படுறது கொலாஜின் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் இந்த கொலாஜின் வந்து வலிமையையும் ஆதாரத்தையும் வழங்கும் அதே மாதிரி நீங்க தோல்ல படிச்சீங்கன்னு சொன்னா தோல்ல வந்து கொலாஜின் நீரோட பிணைந்து இழுவை வலிமையும் தோலுக்கு வழங்குற வேலையை கொலாஜின் செய்யும் ரைட் ஓகே அது எங்களுக்கு நோக்கம் இல்லை இந்த கேள்வி குளியவன் கூடு குளியவன் கூட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க குளியவன் கூடு எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல நுண்குழாய் நுண்ணிலை இடைத்தர இல்லை ரைட் இப்ப இந்த நுண்குழாய் எடுத்தீங்கன்னா டிபியூலின் நுண்ணிலையில அக்டின் புரதவாளர்கள் அதே மாதிரி இடைத்தர இலைகள் எடுத்தீங்கன்னா கெராட்டின் ரைட் இப்ப இந்த நுண்குழாய்கள் உங்களுக்கு எங்க சம்பந்தப்படுது களப்பிரிவுல சம்பந்தப்படுது விளங்குதா நுண்குழாய்கள் உங்களுக்கு சம்பந்தப்படுறது களப்பிரிவுல ரைட் உங்களுக்கு அந்த நிறமுறுத்தங்களையோ உடன்பிறந்த அரை நிறவுகளையோ பிரிக்கிறதுல அவர் வேலை செய்வார் அதே மாதிரி வந்து சொன்னா வந்து இடைத்தர இலை எங்க யூஸ் பண்ணப்படுது அக்டின் என்றதுப்பா உங்களுக்கு இந்த தசைப்பாத்துல காணப்படும் ஆக்டின் யாம் இருக்கு ஆக்டின் தசைப்பாத்துல ஆக்டின் இலைகள் என்று படிச்சிருப்பீங்க தசைப்பாத்து வழுக்கல் இலை கொள்கைகளை படிச்சிருப்பீங்க அங்க இருப்பார் இடைத்தர இலை எடுத்தீங்கன்னு சொன்னா இடைத்தர இலை எங்க இருக்கும் இங்க பாருங்க இடைத்தர இலை டெஸ்மோசோம்கள் தாங்கும் சந்திகள் இடைத்தர இலைகளினால் வலிமையான பிணைப்பு ஏற்படுத்திருக்கும் அப்ப இடைத்தர இலைகள் இருக்கிறது உங்களுக்கு எங்கன்னு சொன்னா வந்து உங்களுக்கு தாங்கும் சந்திகள்ல காணப்படும் டெஸ்மோசோம்கள்ல இப்ப டெஸ்மோசோம்கள்ல கெரட்டின் காணப்படலாம் தானே அப்ப அதுவும் நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் ரைட் அப்ப குடியவன் கூட்டு நார்களில் காணப்படும் துணையான கட்டமைப்பு அப்ப துணையான கட்டமைப்புல உங்களுக்கு 2 பேர் ஒன்று கெராட்டின் அடுத்து சிலந்தி பட்டினார் அப்ப கெராட்டின் உங்களுக்கு என்ன விடையா வரப்போகுது விளங்குதா ரைட்
அடுத்தது விலங்குகளின் கெலமென்சவ்வில், விலங்கு கிழங்களின் கெலமென்சவ்வில் காணப்படும் ஒருங்கிணைந்த புரதம். ரைட், உங்களுக்கு படிச்சிருக்கிறீங்க இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்ரிக்ஸ், விலங்குகளின் கிளப்புற தாயத்தை பற்றி படிச்சிருக்கிறீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேகமா சொல்லிடுவோம். அதன் பிரதான கூறுகள் கிளைகோபுரோட்டீன், கார்போஹைட்ரேட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து உங்களுக்கு ஃபைப்ரோனெக்டின் சொல்லப்படக்கூடிய ஒரு கலமென்சவ்வின் ஒருங்கிணைந்த புரதம் இருக்கு. இந்த ஃபைப்ரோனெக்டின் என்ன செய்யும் சொன்னா வந்து கொலாஜினாரோட இணைக்கப்பட்டிருக்கு. விலங்குதானே? அப்ப கிளத்தை கொண்டு போய் கொலாஜினாரோட இணைக்கிறதாரண்டா இந்த ஃபைப்ரோனெக்டின். அப்போ ஒருங்கிணைந்த புரதம் விலங்குகளின் கெலமென்சவ்வில் ஒருங்கிணைந்த புரதமா இருக்கிறது யார் உங்களுக்கு? ஃபைப்ரோனெக்டின். ரைட், ஃபைப்ரோனெக்டின். அடுத்த பாருங்க, விலங்கு கிழங்களில் பிளவுசால் உருவாக்கத்திலும் தாவரங்களில் களத்தட்டு உருவாக்கம். இந்த பிளவுசால் பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன, நான் பார்த்துட்டு சோர்ஸ் புக்ல பிளவுசால் உருவாக்கத்தை பத்தி சொல்ல இல்லை. ஆனா அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா இதுல உங்களுக்கு SCR வெறுமன் மாதிரி சொல்றாரு, சாரி RER வெறுமன் மாதிரி சொல்றாரு. அழுத்தமற்றாக முதல் சிறுவலை வந்து உங்களுக்கு பிளவுசால் உருவாக்கத்தை வெறுமன் மாதிரி சொல்றாரு. லைக் நான் எந்த சோர்ஸ் புக்ல அப்படி ஒரு பாயிண்ட் நான் பார்க்க இல்லை. களத்தட்டு எடுத்துங்க சொன்னா உங்களுக்கு தெரியும், களத்தட்டு வந்து கொள்கை உபகரணத்தால தோற்றுவிக்கப்படுற ஒரு கட்டமைப்பு. சரியான, கொள்கை உபகரணத்தால தோற்றுவிக்கப்படுற ஒரு கட்டமைப்பு. அதே மாதிரி இந்த கொள்கை உபகரணம் வேற என்னென்ன தோற்றுவிக்கும்? இங்க பாருங்க, அதுல தொழில்கள் உண்டு செலுலோஸ், அதே மாதிரி பெக்டின் போன்ற செலுலோசற்ற கிளச்சுவர் கூறுகளை உற்பத்தி செய்யறதா வர்ற வேலை, லைசோசோயின்களை உற்பத்தி செய்யறதா வர்ற வேலை. விளங்குதா? அப்ப இதுல உங்களுக்கு அவன் இந்த 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 ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அவன் குழப்பறதுக்கு எப்படி கேட்பான்னு தெரியுமா? பெக்டின் மாதிரியான கிளச்சுவர் கூறுகளை மட்டும்தான் உங்களுக்கு கொள்கை உபகரணம் உற்பத்தி செய்ய வேண்டும் அவன் கேட்பான். அது போல ஏன் செல்லோஸ் அதோட பெக்டின் போன்ற செலுலோச அற்ற கலைச்சுவர் கூறுகள் உற்பத்தி செய்யறதுல தான் அவர் என்ன செய்வார்? பங்கு பெற்றுவார். அப்ப அது கவனமாக நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். விளங்குதானே? ரைட். அப்ப அதுல உங்களுக்கு களத்தட்டு வந்து கொள்கை உபகரணத்தால் தோற்றுவிக்கப்படும். அது சரி. தாவரங்களில் இளையுறு பிரிவை சீராக்கும் தாவர வளர்ச்சி சீராக்கி, இது எங்க இருக்கு தெரியுமா? முதலாவது நான் கதைக்கிற விஷயங்கள் எங்கெங்க இருக்குன்றது விளங்கணும். இதுல உங்களுக்கு இளையுறு பிரிவை சீராக்குறது எங்க, அதை பத்தி எங்க சாதிச்சிருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு தாவரங்கள்ல கடலை காய்ப்பு இருக்குது. தாவரங்கள்ல கடலை காய்ப்பு அங்கதான் இருக்குது. சரியானே? இங்க பாருங்க, தாவர கிளப்பிரிவானது தாவர வளர்ச்சி சீராக்கிகளான ஆக்சின், சைட்டோகைன் என்பவற்றுக்கிடையே ஒரு சரியான சமநிலையை பேணுவதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இப்ப தாவரங்கள்ல களப்பிரிவு என்பது மெயினா இளையுறு பிரிவு தான். இங்க பாருங்க, தாவர கிழங்களில் கட்டுப்படுத்த இங்கே இளையுறு பிரிவை பத்தி எங்க வச்சிருக்கு? விளங்குதா? அப்ப இளையுறு பிரிவை சீராக்கக்கூடிய வளர்ச்சி சீராக்கள் உங்களுக்கு என்ன வந்திருக்குது? இங்க பாருங்க, அதுல ஆக்சினும் சைட்டோகைனும். ரைட். அடுத்தது காய்ப்புக்கள் ஏற்படுத்தும் யூக்கரியேட் அங்கி. ரைட். இப்ப காய்ப்பு, காய்ப்புக்கள் என்றால் அது என்னன்னு பாருங்க. சில தனித்தன்மை வாய்ந்த அங்கிகள் ஆராக்கள், வைரசுக்கள், பங்கசுக்கள், பாக்டீரியாக்கள், பூச்சிகள், சிற்றுண்ணிகள் உட்பட பலகாரங்கள். ரைட். அப்ப அங்கிகள் என்ன? வைரஸ், பங்கஸ், பாக்டீரியா, பூச்சி, சிற்றுண்ணி. இதுல இந்த பங்கஸ், இந்த பூச்சி, இந்த சிற்றுண்ணி, இந்த மூணும் யூக்ரியேட்டா கட்டமைப்புல வரும். பாக்டீரியா புரோகரியேட்டா கட்டமைப்புல வரும். வைரஸ் வந்து கள ஒழுங்கமைப்பற்ற கட்டமைப்புல வரும். அவர் வைரஸ் புரோகரியேட்டாவும் இல்ல, யூக்ரியேட்டாவும் இல்ல. அப்ப உங்களுக்கு இதுல கேள்வி என்ன வந்திருக்குது? தாவரங்களில் காய்ப்புகள் ஏற்படுத்தும் யூக்கரியேட்டா அங்கிகள். யூக்கரியேட்டா அங்கிகள் என்ன சொன்னா ஒன்று பங்கஸ் வருவார், பூச்சி வருவார், சிற்றுண்ணி வருவார். இப்ப கேள்வி இப்படி கேட்கலாம், புரோகரியேட்டா அங்கிகளை தாவரங்களில் காய்ப்புகள் ஏற்படுத்தும் புரோகரியேட்டா அங்கிகள் யாரு? பாக்டீரியா மட்டும்தான். விளங்குதா? பாக்டீரியா மட்டும்தான். தாவரங்களில் காய்ப்புகள் ஏற்படுத்தும் கல ஒழுங்கமைப்பற்ற அங்கி யாரு? வைரஸ். ரைட். இதெல்லாம் தொகுத்து படிக்கணும். சரிதானே? ரைட். அப்ப காய்ப்புன்றது என்னன்னு சொன்னா இந்த மாதிரியான அங்கிகள் உள்ளுக்கு வந்தா பிறகு தாவரத்தின் வேற வேற பகுதிகளில் விருத்தி அடையக்கூடிய புடைப்புகளும் வளர்ச்சிகளும் அவ்வளவு எழுதணும். கவனமா காய்ப்பு இன்னொரு ஸ்ட்ரக்சர்லாம் கட்டாயம் பார்ப்போம். காய்ப்பு என்னன்னு சொல்லி கேட்பான். அப்ப பார்ப்போம். சரிதானே? ரைட். அடுத்தது வந்து ரைட், உங்களுக்கு சரிதானே? ரைட். இதையும் ATP பற்றி வச்சிருக்கிறேன். ரைட். ATP சக்தி பயன்படுத்தப்படும் மாற்று வடிவங்கள். இப்ப ATP எடுத்தீங்கன்னு சொன்னா ATP சக்தி பயன்படுத்தக்கூடிய மாற்று வடிவங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அவர் மின் சக்தியாக பயன்படுத்தப்படுவார், ஒளிச்சக்தியாக பயன்படுத்தப்படுவார், வெப்ப சக்தியாக பயன்படுத்தப்படுவார், பொறிமறை சக்தியாக பயன்படுத்தப்படுவார், இரசாயன சக்தியாக பயன்படுத்தப்படுவார். ரைட். மின் சக்தியாக பயன்படுத்தப்பட்டா மின் கணத்தாக்கங்களை கடத்துவார். பொறிமறை சக்தி தசை சுருக்கத்தில் ஈடுபடும். ரசாயன சக்தி பல்வேறு சேர்வைகளின் தொகுப்பில் பயன்படும். வெப்பம் உடல் வெப்பநிலையை பேண பயன்படும். ஒளி உயிரொளிர்வு. இந்த இந்த மின்மினி பூச்சின்னு படிச்சிருப்பீங்க, மின்மினி பூச்சி. அந்த மின்மினி பூச்சியில லைட் பத்து தெரியுமா? அந்த லைட் பத்துறதுக்கு காரணம் என்ன? இந்த ATP தான். விளங்குதானே? மின்மினி பூச்சியில லைட் பத்துறதுக்கு காரணம் அந்த ATP ஒளிச்சக்தியாக உயிரொளிர்வு பயன்படுத்தப்படுகிறது. சரிதானே? ரைட். அப்ப இதுல கேள்வி என்னண்டா உடல் வெப்பநிலையை பேணுதல். உடல் வெப்பநிலையை பேணுறதுல யார் உங்களுக்கு ஆள்? வெப்ப சக்தியாக வரும். அதே மாதிரி தசை சுருக்கத்துக்கு வந்து ATP பயன்படுத்தப்படுற முறை பொறிமுறை சக்தியாக வரும். சரிதானே? ரைட். முதலாவது ஸ்ட்ரக்சர் முடிஞ்சது. எனி டவுட்ஸ்?
களமா உயிரின் பகுதி என்ன உயிரின் தேர்ட்டம் பேப்பரா இது தேர்ட்டம் பேப்பர் இல்லையாமா செகண்ட் பேப்பர் 2024 செகண்ட் பேப்பர் உயிரின் பகுதிக அடிப்படை என்றா என்ன களமா இல்ல பகுதிக அடிப்படையா எனக்கு அப்படி ஒரு விஷயம் தெரியல நீங்க என்ன கேக்குறீங்க விளங்கணும் உங்களா பௌதிக அடிப்படை அஹ், கட்டமைப்பு தொழிற்பாட்டழகு அடிப்படையான கட்டமைப்பு தொழிற்பாட்டழகு கிளம் நீ எல்லாத்துக்கும் ஆக பேசிக் வந்து அணுதானே எல்லாத்துக்கும் ஆக பேசிக் வந்து அணுதானே கெமிஸ்ட்ரியில் இருக்குதானே எங்களுக்கு ஆஹ் நீங்க என்ன கேட்குறீங்கன்னு சரியா விளங்கு இல்லை ரெண்டாவது மெசேஜ் போட்டு விடுங்க டவுட் ஓகே வேற டவுட்ஸ் இருக்காடா யாருக்காச்சும் ஓகே ஸோ நாங்கள் அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு போவோம் ஓகே அடுத்தவர் வந்து ஒடுக்கப்பிரிவு வந்து கட்சிக்கிறார் ரைட் உங்களுக்கு இந்த ஒடுக்கப்பிரிவு இளையிறு பிரிவு இந்த ரெண்டின் முக்கியத்துவங்கள் பத்தி நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குடாப்பா ஒடுக்கப்பிரிவு இளையிறு பிரிவு இது ரெண்டு பத்தி நீங்க என்ன செய்யணும் சொன்னா கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அதுல முக்கியத்துவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும் சரிதானே ரைட் அதுல உங்களுக்கு ரைட் பாப்போமாங்க இதுல 5-6க்கு நம்ம இதை முடிப்போமா மீட்டிங்க இன்னொரு மீட்டிங் லிங்க் போட்டு விடுறேன் ரைட் இளையிறு பிரிவின் முக்கியத்துவம் எடுத்தீங்க சொன்னா ஏன்னா இந்த கேள்வி இருக்குதானே இளையிறு பிரிவின் முக்கியத்துவம் ஒடுக்கப்பிரிவின் முக்கியத்துவம் ஆஹ் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க ஸ்ட்ரக்சர்லயே அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருப்பாங்க ஸோ இளைஞர் பிரிவின் முக்கியத்துவம் எடுத்தீங்க சொன்னா பாரம்பரிய உறுதிநிலையை பேணுதல் வளர்ச்சி மற்றும் விருத்தியை ஏற்படுத்தல் களங்களை சீர்படுத்தல் பிரதியீடு செய்தல் புத்துயிருத்தல் விளங்குதா இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் ரைட் அதே மாதிரி ஒடுக்கற்பிரிவின் முக்கியத்துவங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல இலிங்க முறையில் இடம்பெறக்கூடிய இனங்களின் சந்ததிகள் ஊடாக நிறமூர்த்த எண்ணிக்கை இந்த பாயிண்ட் முக்கியம் நிறமூர்த்த எண்ணிக்கை மாறிலியாக பேணப்படல் இது முக்கியமான பாயிண்ட் அடுத்தது கூர்ப்புக்கு வழிகோடக்கூடிய புதிய பிறப்புரிமை மாறல்களை தோற்றுவித்தல் ரைட் இந்த பிறப்புரிமை மாறல்கள் எப்படி வரும் தெரியுமா இந்த குறுக்கு பரிமாற்றம் மூலச்சேர்க்கை தன்வைத்த தோப்பு இவங்களால பிறப்புரிமை மாறல் வரும் அந்த பிறப்புரிமை மாறல் வந்து கூர்ப்புக்கு இட்டு செல்லும் விளங்குதானே அப்ப 3 முக்கியத்துவம் ஒடுக்கட் பிரிவில் இருக்குது இதுல என்ன கேள்வி பிறப்புரிமை மாறல்களை ஏற்படுத்தும் ஒடுக்கட் பிரிவின் முக்கிய நிகழ்வுகள் 3ஐ குறிப்பிடுக என்ன சொல்லுகிறேன் உங்களை பாருங்க இதுல குறுக்கு பரிமாற்றம் மூலச்சேர்க்கை தன்வைத்த தொகுப்பு ரைட் சரிதானே அடுத்தது நொதியம் என்றால் என்ன ரைட் இங்க நொதியம் என்று எழுதப்பட வந்து ஒன்று உயிருள்ள கிணங்களில் உற்பத்தியாக்கப்படுவதும் ஒரு முதலாவது பாயிண்ட் 2வது பாயிண்ட் உயிரிலூக்கிகளாக தொழிற்படுவதும் 3வது பாயிண்ட் ஒரு மாமூலக்கூறு அப்ப நீங்க 3 பாயிண்ட் எழுதினாத்தான் உங்களுக்கு நொதியத்துக்குரிய ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் உயிருள்ள கணங்கள் உற்பத்தியாக்கப்படுவதும் உயிரியல் ஊக்கிகளாக தொழிற்படுவதும் ஆன ஒரு மாமூலக்கூறு இந்த பாயிண்ட் முக்கியம் இந்த மாமூலக்கூறுன்ற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த உயிர்ப்பு மையம் இருக்குதானே உயிர்ப்பு மையத்து சம்பந்தமா என்றால் என்னன்னு கேட்டா நீங்க கவனமா எழுதணும் எப்படின்னு சொன்னா கீழ்ப்படை நொதியத்தின் விசேட பிரதேசம் ஒன்றில் இணையும் இந்த பிரதேசம் உயிர்ப்பு மையம் என அழைக்கப்படும் எழுதினீங்கன்னா அவன் மார்க்ஸ் தர மாட்டேன்டா நீங்க எழுதணும் எப்படின்னு சொன்னா ஒரு சில அமினோ அமிலங்களால் ஆக்கப்பட்ட ஒரு சில அமினோ அமிலங்களால் மட்டும் ஆன ஒரு சில அமினோ அமிலங்களால் மட்டும் ஆக்கப்பட்ட கீழ்ப்படை நொதியத்தின் விசேட பிரதேசம் ஒன்றில் இணையக்கூடியதுமான அந்த கட்டமைப்புக்கு சொல்ற பேர் தான் வந்து அந்த செட்டப்ல எழுதி இந்த 2 பாயிண்ட் இந்த பாயிண்டும் அதாவது ஒரு சில அமினோமியங்களை மட்டும் ஆக்கப்பட்டது என்ற கதையும் கீழ்ப்படை நொதியத்தின் விசேட பிரதேசம் ஒன்றில் இணையம் சொல்ற அந்த 2 கதையும் கதைக்கிறதா எங்களுக்கு முக்கியமான விஷயம் சரிதானே ரைட் அப்ப அதுதான் நொதியம் என்றால் என்ன சொல்லி கொடுக்கணும் விளங்குதா அப்ப நொதியத்துக்கு உயிரியலூக்கிகளாக தொழிற்படுகின்ற உயிர்க்கிழங்களை உற்பத்தியாக்கப்படுகின்ற மாமூலக்கூறு இங்க பாருங்க 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கிறேன் ஏன்னு விளங்குதா அப்ப 3 எழுதணும் ரைட் அடுத்தது நொதியத்துடன் தளர்வாக பிணைக்கப்படக்கூடிய இலத்திரன் காவியாக செயற்படக்கூடிய சேதன துணை காரணிகள் உங்களுக்கு தெரியும் துணை காரணிகள் நாங்க படிச்சுனாங்க நான் சொன்னேன் இதுல ஏடிபியில ஹஜனான் ஏடிபியில ஹஜனான் இதுல பாருங்க ஏடிபியில உங்களுக்கு என்ன துணைக்காரணிகள் துணை நொதியமாக செயற்படுறது இந்த 3 பேரும் இருப்பாங்க வழங்குதா இந்த 3 பேரும் இருப்பாங்க ரிசோர்ஸ் புக்ல நொதியங்கள் என்ற இடத்த பாத்தீங்கன்னா இவரையும் கொடுத்துருக்கு இவரை பத்தி கதைக்க இல்லை ஆனா துணை நொதியமாக என்ஏடி பிளஸ் என்ஏடிபி பிளஸ் எஃப்ஏடி இந்த 3 பேரும் வருவாங்க சரிதானே ரைட்
அப்ப நொதியத்துடன் தளர்வாக பிணைக்கப்படக்கூடிய சேதன துணைக்காரணிகள். ரைட், இதுல உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, இந்த துணைக்காரணிகள் என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். துணைக்காரணிகள் என்ன என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சோ இதுல துணைக்காரணிகள் என்பது என்னண்டா, சில நொதியங்களின் ஊக்கிக்குரிய செயற்பாடுகளுக்கு அவசியமான புரதம் அல்லாத, இந்த பாயிண்ட் கடும் முக்கியம், புரதம் அல்லாத கூறுகள் துணைக்காரணிகள் எனப்படும். ரைட், இந்த துணைக்காரணிகள் வந்து ஒன்று ரெண்டு வகை இணையக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று அவர் நெருக்கமாக பிணைந்து பெர்மனண்டா இருப்பார், தளர்வாக பிணைந்தா தற்காலிகமாக இருப்பார். ரெண்டு வகை வழியில இருப்பார். ரைட், இதுல தளர்வாக பிணைக்கப்பட்ட ஆக்கள் வந்து குறிப்பிட்ட நிபந்தனையில மீளக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. ரைட், அடுத்தது வந்து சேதன துணைக்காரணி அசேதன துணைக்காரணின்னு சொல்லி அவங்க ரெண்டா பிரிப்போம். சேதன துணைக்காரணிக்கு ஸ்பெஷலா ஒரு நேம் வச்சிருக்கிறாங்க, துணை நொதியம். அசேதன துணைக்காரணிக்கு அசேதன துணைக்காரணி. ரைட், இப்ப சேதன துணைக்காரணிக்குள்ள விட்டமின் பெரிதிகள், NAD பிளஸ், FAD, பயோட்டின், அதோட NADP பிளஸ் வரும். கவனமா, அசேதன துணைக்காரன் இல்ல ZN2 பிளஸ், Fe2 பிளஸ், கொப்பர் 2 பிளஸ். நான் வச்ச எக்ஸாம்ல இந்த அசேதன துணை காரணிகள்ல கொப்பர் 1 பிளஸ் அசேதன துணை காரணி ஆகும் என்று சொல்லி ஒரு கூற்று உங்களுக்கு நான் வச்ச அந்த டேட்டா ட்ரிவன் கெஸ்ட் பேப்பர் 1ல இந்த கூற்று இடம்பெற்றிருக்கும். சோ யாம் இருக்கா, கொப்பர் 2 பிளஸ்க்கு பல அவன் கொப்பர் 1 பிளஸ் தந்திருப்பா, நீங்க அதுக்கு புள்ளி அடிச்சிருப்பீங்க. யாம் இருக்கா. ரைட், அப்ப அதுல உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்கள். ரைட், அதுல இதுல தெரிஞ்சிருக்க வேண்டியது பதில பாருங்க. நொதியத்துடன் தளர்வாக பிணைக்கப்படக்கூடிய இலத்திரன்காவி ஆசைப்படும் NAD பிளஸ் FAD, NAD பிளஸ் FAD. ரைட், அடுத்தது வந்து ஒளித்தொகுப்புக்குரிய தனிக்கல புரோக்கரியேட் ஆங்கி கூட்டம். அப்ப ஒளித்தொகுப்புக்குரியன்னு சொல்லக்கூடாது. அப்ப உங்களுக்கு ரெண்டு பேர் வருவாங்க. யாரு, உங்களுக்கு ஒளித்தொகுப்பு பண்ணக்குள்ள அந்த டேபிள் ஒன்று இருக்குல்ல, டேபிள் ரைட்டா, ஒளித்தொகுப்பு இதுல சொல்ல இல்ல, யூனிட் 3ல நினைக்கிறேன், யூனிட் 3ல. இதுல இதுல சொல்லி இல்ல ஒளித்தொகுப்பு பத்தி. ரைட், ஓகே, ஒளித்தொகுப்பு வந்து இதுல பாருங்க என்னன்னு சொன்னா, இந்த பாக்டீரியாக்கள் இருக்குதானே, இந்த பாக்டீரியாவுல வந்து பாக்டீரியாக்கள்ல வந்து ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியாக்கள் இருப்பாங்க, சரிதானே. ஒளித்தொகுப்பு பாக்டீரியாக்கள் இருக்குது, தட்போசனிகள் பாக்டீரியாக்கள், ஒளித்தொகுப்பு பாக்டீரியாக்கள் இருக்குது. அதே மாதிரி சைனோ பாக்டீரியாக்களும் போட்டோசிந்தட்டிக்கா இருக்கும். அப்ப பாருங்க, பாக்டீரியாக்கள்ல சில பாக்டீரியாக்கள் பாக்டீரிய குளோரோஃபில்லை ஒளித்தொகுப்பு நிறப்பொருளாக பயன்படுத்துமெண்டா, ஒளித்தொகுப்புக்குரிய பாக்டீரியாக்களும் இருப்பாங்க. சைனோ பாக்டீரியாக்கள் நோமலாவே ஒளித்தொகுப்பிற்குரியவை. கேள்வி என்ன எங்களுக்கு, ஒளித்தொகுப்புக்குரிய தனிக்கர புறக்குரிய தாங்கி கூட்டங்கள் என்ன, சைனோபாக்டீரியா, ஒளித்தொகுப்பு பாக்டீரியா. ரைட், அடுத்தது வந்து ஒளித்தாக்கத்தில் நீர் பிளவடையும் போது, நீர் பிளவடைய உங்களுக்கு O2 வாயு வரும், H+ வரும், இலத்திரன்கள் வரும், விளங்குதா. ரைட், அடுத்தது வந்து சீஃபோ தாவரங்களில் இலைநடுவலிய கிழங்களுக்கும் கட்டுமடல் கிழங்களுக்கும் இடையில் காணப்படும் முதலூர் இணைப்பினூடாக பரவலடையக்கூடிய மூலக்கூறுகள். என்னென்ன மூலக்கூறுகள் உங்களுக்கு படிச்சிருக்காங்க, நீ பாருங்க என்னென்ன மூலக்கூறுகள் இதுல பாருங்க. சீஃபோல பாருங்க, கட் ஒட்சலோஅசெட்டேட் மேலும் உறுதியான மலைட்டாக மாற்றப்பட்டு கட்டுமடல் களத்தினுள் பரவலடையும். எங்க இருக்கிறார், இளைநடவளைய களத்தில் இருக்கிறவர் கட்டுமடல் களத்துல பரவலடையார். அப்ப அந்த முதல்வர் இணைப்பவர் தாண்டார் தானே, எங்கட மலை தாண்டுறார். ரைட், அதே மாதிரி இந்த கார்பாக்சைலேட்டின் தாக்கங்களால அந்த மலைட்டிலிருந்து CO2 விடுவிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா பைருவேட் வரப்போகுது. இந்த பைருவேட் இளைநடுவலிய கிழங்குகளுக்குள்ள போறார். எங்க இருக்கிற பைருவேட், கட்டுமடல் களத்துக்குள்ள இருக்கிற பைருவேட் இளைநடுவலிய கிழத்துக்குள்ள போறார். அப்ப அவரும் வந்து உங்களுக்கு என்ன செய்யறார், முதல்வர் இணைப்பை தாண்டி போறார். அப்ப கேள்வி என்ன, ஒரு சீவோ தாவரங்களில் இளைநடுவலிய கிழங்களுக்கும் கட்டுமடல் கிழங்களுக்கும் இடையில் காணப்படக்கூடிய முதல்வர் இணைப்பின் ஊடாக பரவலடை மூலக்கூறுகளை பெயரிடுக. என்னடாக்கள் உங்களுக்கு அதுல மலைட்டாகவும் பகிர்வேற்றும் இந்த ரெண்டும் பெறப்போகுது, சரிதானே. ரைட், ஓகே. ஸோ நான் இந்த மீட்டிங்கை முடிக்கிறேன், அடுத்த லிங்க் போட்டு வரேன், அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணலாமா. ஓகே.